இதுதாங்க இந்த மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேட்டையாடி சாப்பிடுறது. வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மண்டைய மட்டும் வீசாம அப்படியே கொண்டாந்து வீட்ல வச்சிடுறாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதுவும் வந்து எரும மாடுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாருங்களேன், மியான்மர் உள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டோம். அதே மாதிரி வித்தவுட் விசா இல்லாமயே மறுபடியும் நம்ம வந்து இந்தியா உள்ள வந்து வந்துட்டோம். அங்க பாருங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 2 நாடுகளுக்கான சர்வதேச எல்லை வந்து ஒரு வீடு வழியா வந்து பிரியுது அப்படிங்கிறது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பாருங்க, ஒரு வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா மியான்மர், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. மக்களை வேட்டையாடிட்டு அவங்க வந்து எத்தனை மக்கள் வந்து வேட்டையாடுறாங்களோ அவங்களோட அந்த தலை மாதிரி செஞ்சு இது மாதிரி கழுத்துல போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க. எரும மாடுகளை வந்து வேட்டையாடி அவங்களோட தலையை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி இந்த வீட்டுல வந்து வச்சுப்பாங்களாம். காட்டெருமை இருக்குல்ல, அந்த காட்டெருமையோட கொம்புங்க இது. இங்க பாருங்க பல்லு. இது வந்து பன்னிக்கறிங்க. பன்னிக்கறியும் கொண்டாந்து இது மாதிரி ஹேங் பண்ணி கட்டி வச்சிடுறாங்க. தேவைப்படும் போது எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். மைதோங் மைதோங். ஸோ மைதோங் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு அர்த்தம். அவங்க தான் இவங்களோட லாங்குவேஜ்ல. ஸோ தேங்க்யூ. இது வந்து மியான்மர் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு, அதாவது பர்மிஷ்ல எழுதியிருக்கு. இந்த கிராம மக்கள் வந்து 2 விதமான பாஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து மியான்மர் பாஸ்போர்ட், இன்னொன்னு நம்ம வந்து இந்தியா பாஸ்போர்ட். இந்த கிராமத்துல கல்வி எந்த மொழியில கற்பிக்கிறாங்க தெரியுமா? பர்மிஷ் மொழியில. இங்க பாருங்க போட்டுருக்கு பாருங்க, மியான்மர் ஸ்கூல்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி உப்பு கண்டம் போடுவாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து அரிஞ்சு உப்பு கண்டம் போட்டு வச்சிடறாங்க. இவங்க பாருங்க, இவங்க தலையில போட்டிருக்காங்கல்ல, எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல். இவங்களோட அந்த காதுல பாருங்களேன் எவ்வளோ பெரிய துளை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மான் கொம்பு மாதிரி ஒன்று வந்து உள்ள விட்டு சொருவி இருக்காங்க பாருங்க. ஆ வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். நம்ம இந்த 50 டேஸ் நார்த் ஈஸ்ட் சீரிஸ்ல எந்த இடத்துல நிற்கிறோம் தெரியுமா? நம்ம நிற்கக்கூடிய இடம் நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள லோங்வா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். இந்த லோங்வா கிராமம் நம்ம இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டர் லைன்ல இருக்கு. ஸோ இந்த லோங்வா கிராமத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இங்க வந்து ஒரு ராஜாவோட ஒரு வீடு இருக்குங்க. அந்த ராஜாவோட வீடு பாதி வந்து பாத்தீங்கன்னா மியான்மர்லையும் பாதி வந்து இந்தியாவிலையும் இருக்குங்க. ஆமாங்க, கிச்சன் சைடு வந்து பாத்தீங்கன்னா மியான்மர் சைடு போச்சு, பெட்ரூம் சைடு வந்து நம்ம இந்தியா சைடு இருக்கு. அதாவது 1970 இருந்து 1971 வரையும் நம்ம இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டர் லைனை வந்து பிரிச்சாங்கல்ல. அப்ப பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. சோ ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டர் லைனை பிரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இந்த கிராமத்துல உள்ள அந்த வீடு வந்து பாதி மியான்மர்லயும் பாதி வந்து இந்தியாவிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிராம மக்கள் இருக்காங்கல்ல, இன்னை வரையும் இவங்களோட கலாச்சாரத்தை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க லோங்வா கிராமத்துக்கு வந்தீங்கன்னா எங்க தங்குறது, ஹோம் ஸ்டே எங்க இருக்கு, நீங்க வந்து ஐஎல்பி எங்க எடுக்கிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து இங்க எடுத்துட்டு வரணும், அது மாதிரியான நிறைய விஷயத்தை வந்து இந்த காணொலியில சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்ப பார்க்கக்கூடியது இந்த ஊர் தலைவரோட வீடு, அதாவது அங்க் வீடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ராஜா இருந்தாங்கல்ல, அந்த ராஜாவோட வீடு தான் இது. இதுல தான் அந்த பாதி வந்து மியான்மர்லயும் பாதி வந்து நாகாலாந்துலயும் இருக்கு. நீங்க அங்க வரும்போது இதை பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மியான்மரோட வந்து ஃபிளாக் போட்டிருக்காங்க பாருங்க, சகைங் மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு அப்படியே பாருங்களேன், நாகாலாந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்திய தேசிய கொடியோட படம் போட்டிருக்காங்க. இதுதாங்க அந்த வீட்டில் பாதி வந்து பாத்தீங்கன்னா மியான்மர்லயும் பாதி வந்து நாகாலாந்துலயும் இருக்கு. கிச்சன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம மியான்மர் சைடு போயிடுச்சு, பெட்ரூம் சைடு வந்து இந்தியா சைடு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. நீங்க அங்க வந்து போட்டோ கூட எடுத்துக்கலாங்க. இங்க நின்னுட்டு மியான்மர்ல எடுக்கலாம், இங்க நின்னுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எடுக்கலாம். 2 நாடுகளுக்கான சர்வதேச எல்லை வந்து ஒரு வீடு வழியா வந்து பிரியுது அப்படிங்கிறது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பாருங்க, ஒரு வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா மியான்மர், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. இந்த சைடு காட்டுறேன் பாருங்க, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மியான்மர், இது தெரியுதுல, எல்லாமே மியான்மர். இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா. ஸோ இந்த வீடு உள்ளர வந்து நம்ம போய் பார்க்கலாம். இந்த நாகா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் ஹெட் ஹண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹண்டிங்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தலை எடுக்கிறது. அந்த காலத்தில், இப்போ கிடையாது, அந்த காலத்தில் வந்து இங்கே பாருங்களேன், இவங்களோட அந்த உருவப்படத்தெல்லாம் எப்படி பொறிச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, கையில் கத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது தலை எடுக்கிறது, மக்களை வந்து வேட்டையாடுறது வந்து பண்ணியிருக்காங்க. மக்களை வேட்டையாடிட்டு அவங்க வந்து எத்தனை மக்களை வந்து வேட்டையாடுறாங்களோ அவங்களோட அந்த தலை மாதிரி செஞ்சு இது மாதிரி கழுத்துல போட்டுப்பாங்களாம். அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு மக்களை வந்து இவங்க வந்து வேட்டையாடி இருக்காங்க. அதிகமான ஒரு 4-5 பேரை வந்து வேட்டையாடி இருக்காங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த படத்தை வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், புரியுதா இந்த மக்களை வந்து எப்படி வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் இவங்க வந்து ஹெட் ஹண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டயத்துல வந்து இது மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எரும மாடுகளை வந்து வேட்டையாடி அவங்களோட தலையை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி இந்த வீட்டில் வந்து வச்சுப்பாங்களாம். இந்த கிராம மக்கள் எல்லாருமே இந்த கிராமத்துல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி எரும மாட்டு தலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்பதான் வந்து இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒரு எரும மாட்டோட தலை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த காலத்தில் இந்த மக்கள் வந்து வேட்டையாடினது. இன்னமும் வந்து வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் யாரும் காட்டிக்கிறது இல்லை. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அந்த கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது வந்து மான் கொம்பு மாதிரி இருக்குது. நிறைய மேலே கிடக்கு பாருங்க. நான் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றுனேன் அப்படின்னா இது வந்து தெரிய வரும் உங்களுக்கு. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எலும்பு கூட
எல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து வேட்டையாட்டுனது. ஃபுல்லாக மாமிசத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு கூட அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து இவங்க வேட்டையாட்டுனதை இதில் கொண்டாந்து ஹேங் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ எலும்பு கூடுன்னு. காட்டெருமை இருக்குல்ல, அந்த காட்டெருமையோட கொம்புங்க அது. இங்கே பாருங்க பல்லு. கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களுக்கு முன்னாடின்னு தெரில. சுற்றிலும் வந்து ஒரு 60-70 காட்டெருமையை வந்து வேட்டையாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு எலும்புக்கூடு வந்து இந்த மண்டையோட வந்து இங்கே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பாதி கிச்சன் வந்து மியான்மர் சைடும் பாதி பெட்ரூம் வந்து இந்த இந்தியா சைடும் வந்திருக்குன்னு சொன்னால, அந்த பெட்ரூமையும் அந்த கிச்சனையும் போய் காட்டுறேன் வாங்க. அங்கே ஒரு கிச்சன் தெரியுதுல்ல, அங்கே போனோன்னா வெளிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இதை வந்து இவ்வளோ நாளாக வச்சு சாப்பிட்றாங்க. சோளம் கை வச்சா கொட்டுது, காஞ்சி கருவாடு மாதிரி இருக்குது அப்படியே. ஸோ அண்ணன்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டோம், அங்கே உள்ள பொருட்கள்லாம் வந்து காமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து வேட்டையாடி நிறைய பொருட்களை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது பார்க்குறீங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எருமை மாட்டோட தோல். இதில் வந்து இவங்க வந்து இந்த முறம் நம்ம ஊரில் செய்வோம்ல, அந்த முறம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்களேன், எருமை மாட்டோட தோல் வேட்டையாடினது. இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இன்னும் முடி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா? இன்னும் முடி இருக்குது அப்படியே. இவங்க வந்து அந்த நெருப்பில் போட்டு வாட்டிட்டு இதை வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த எருமை மாட்டு தோல் இதில் தெரியுது பாருங்கள். தெரியுது பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தோல்னு. இதுவும் எருமை மாட்டு தோல், இதுவும் எருமை மாட்டு தோல், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எருமை மாட்டு தோல். இங்கே பாருங்களேன், எருமை மாட்டு மண்டை. எருமை மாட்டு மண்டை கிடையாது, இது வேறு ஏதோட சின்ன ஒரு விலங்கினத்தோட மண்டைன்னு நினைக்கிறேன். இதை தாங்க இந்த மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேட்டையாடி சாப்பிட்றது. வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மண்டையை மட்டும் வீசாமல் அப்படியே கொண்டாந்து வீட்டில் வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுவும் வந்து எருமை மாட்டுன்னு நினைக்கிறேன். கொம்போடு அப்படியே இருக்குது. பர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுக்கிறோம். நான் வந்து முன்னாடியே வந்து பர்மிஷன் கேட்டேன், இதெல்லாம் காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க காட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இது வந்து கோழியோட இறகு கொண்டாந்து அப்படியே சேமித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பன்னிக்கறிங்க. பன்னிக்கறியும் கொண்டாந்து இது மாதிரி ஹேங் பண்ணி கட்டி வச்சிடுறாங்க. தேவைப்படும் போது எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பன்னிக்கறி வந்து பயங்கரமாக ஸ்மெல் வருதுங்க, எப்போ உள்ளதுன்னு தெரில. இங்கே பாருங்க, இது நான் வந்து ஒரு சொன்னல, நம்ம வந்து ஹெட் ஹண்டிங் பண்ணும்போது எத்தனை பேரை வந்து அதாவது தலையை எடுத்திருக்காங்களோ அவங்களோட தலையை வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹெட் ஹண்டர்னு வச்சுங்களேன், நான் வந்து 4 பேரோட தலையை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 வந்து போட்டுப்பேன். அதே மாதிரி சில பேர் வந்து 3 தலையை எடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து 3 இந்த மாதிரி வந்து போட்டுப்பாங்க. இது வந்து அந்த காலத்தில் உள்ளது. இப்போ இது மாதிரி கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரே ஒரு தலையை மட்டும் ஹெட் ஹண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி இது ஒன்று போட்டுப்பாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து நிறைய இந்த பல்லாம் இருக்குல்ல, இது வந்து அந்த விலங்கினங்களோட பல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லிங்க. இது உங்களுக்கு கேட்டதுக்கு வந்து 800 ரூபா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதாவது இது வந்து ஒரிஜினல், அந்த விலங்குகளோட ஒரிஜினல் பல் இது. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த நாகா மக்களோட கத்தி. இவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வரையும், இன்னைய தேதி வரையும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. இதுவரையும் நம்ம அந்த ராஜாவோட வீட்டை சுற்றி பார்த்தோம்ல. இப்போ இந்த கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டை போய் பார்க்க போகிறோம். அந்த மக்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். அந்த மக்கள் வந்து சரி ஓகே வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. வீடுகள்லாம் சுற்றி பார்க்கலாம், உங்களோட பொருட்கள்லாம் வந்து நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். தாராளமாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நல்ல தெளிவாக தெரியும் உங்களுக்கு, நல்ல வெளிச்சத்தில் காட்டுறேன். இது வந்து அந்த எருமை மாட்டோட தலை. இதுவும் எருமை மாட்டோட தலை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எருமை மாட்டோட தலை இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கிடையாது. பாருங்கள் அவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டில் வர்றவங்க கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்கார்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டூல் செஞ்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பழங்குடி மக்கள் வந்து சமைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெருப்பை வந்து கீழே போட்டு கொளுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, விறகுலாம் வச்சு கொளுத்திட்டு அந்த மாமிசம் இருக்குல்ல, கொண்டாந்து வேட்டையாடுறாங்களா மாமிசம், எருமை மாடு இந்த மாதிரி நிறைய குரங்கு இதெல்லாம் வேட்டையாடி அதோட மாமிசத்தை கொண்டாந்து இதில் வச்சுறாங்கங்க. இங்கே பாருங்கள், இதில் கூட ஒரு மாமிசம் கிடக்கு. இந்த மாமிசம் வந்து பார்த்திங்கன்னா சூடாகி வெந்துருது. பாருங்கள், நெருப்பு இருக்கா, இது வந்து மாமிசம் கிடக்கு பாருங்கள், சூடாகி. இதை தான் அந்த பழங்குடி மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. நிறைய அவங்களோட உணவுப் பொருட்களை இது மாதிரி மேலேயும் வச்சிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சூடாக இருக்குது, இந்த கம்பி நல்லா சூடாக இருக்குது, நல்லா அனல் அடிக்குது. இதில் உள்ள மாமிசமும் நல்லா வெந்திருக்கு. இங்கே வந்து நான் சொன்னல, அவங்களோட துப்பாக்கி ஆயுதங்கள், இந்த மக்கள் வந்து எப்படி வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், எத்தனை விதமான கத்திகள் வச்சுருக்காங்க பாருங்களேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் செம ஷார்ப்பாக இருக்குங்க.
பாருங்கள் ஃபுல்லாக அவங்க இந்த மக்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கொல்ல கூட வந்து தயங்க மாட்டாங்களாம். துப்பாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 5 துப்பாக்கி இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த எரும மாட்டோட கொம்புங்க. அவங்க வீட்டில் வேட்டையாடிட்டு அதை கொண்டாந்து அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா எரும மாட்டோட கொம்பு, அதில் வந்து டிசைன் போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு வியக்க வைக்கிற விஷயம், இதை கேட்டு நானே ஆடி போயிட்டேன். இந்த மண்டை இருக்குல்ல, இந்த மண்டை வந்து ரியல், அதாவது குரங்கோட மண்டையா இது. மங்கி அப்படின்னு சொல்கிறாங்க, மங்கியோட ஹெட் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை வந்து இந்த பேக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம்ல, நம்ம ஹேண்ட் பேக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இவங்க வந்து ஹேண்ட் பேக்கில் வந்து அதை வந்து அந்த குரங்கோட மண்டையை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்களேன், தெரியுதா? குரங்கோட மண்டை, அதாவது சின்ன குரங்கோட மண்டை. இது அவங்க வந்து வேட்டையாடினது அப்படிங்கிறாங்க. பழங்குடி மக்களோட ஒரு டேபிள் பார்த்தேன். அந்த டேபிளில் பாருங்களேன், இதை பாருங்கள், அந்த பல்லு நிஜமான பல்லு. இதை தாங்க அந்த மக்கள் வந்து இங்கே போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெடிஷ்னலாக உள்ள மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இதை வந்து போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னா வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுக்க இல்லை வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. யாராவது பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இதை போட்டிருப்பாங்கல்ல அந்த நாகா பழங்குடி மக்கள், அதை வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மக்களோட கிச்சன் எப்படி தெரியுமா? தண்ணி குடிக்கிறது இதுதான். அதே மாதிரி குடுவை, நம்ம ஊர்லலாம் வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவோம், இவங்க வந்து இந்த குடுவையை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த குடுவையில் தண்ணியை ஊற்றிட்டு இதை அப்படியே வச்சுருவாங்க. இது வந்து சின்ன சின்னதாக நிறைய குடுவைகள் இருக்குது. இதை பாருங்களேன், காஃபி குடிப்போம்ல, எல்லாமே வந்து மூங்கில் தான், மூங்கில் மரத்தில் செஞ்சது. நான் முதல்ல பெரிய பெரிய துப்பாக்கி காட்டினேன்ல, அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஒரு கை துப்பாக்கி. அப்படிங்க சரியான வெயிட்டுங்க இது. இங்கே பாருங்கள் கை துப்பாக்கி. இதை வந்து இன்னமும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து எதுவும் உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுடக்கூட தயங்க மாட்டாங்க. இங்கே ஒரு துப்பாக்கி இருக்கா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு துப்பாக்கி இருக்குது. எல்லாமே நாட்டு துப்பாக்கி. மறந்துட்டு அமுக்கிட்டோம், இதை வந்து கையை வச்சு அமுக்கிட்டோம் அப்படின்னா டப்புன்னு சுட்டுரும். சுட்டுருச்சு அப்படின்னா நம்மளை விட மாட்டாங்க. ஏன்டா ஒரு தோட்டா வந்து வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருவாங்க, காசு கீசு கேட்பாங்க. இங்கேயே வச்சுருவோம் பாருங்கள். இது நாட்டு துப்பாக்கி. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பெரிய பெரிய துப்பாக்கிலாம் காட்டியிருப்பேன். இவங்க வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், அவங்க வேலையை வந்து நம்ம டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளேயும் இங்கே தெரியுதா எரும மாட்டு தலை, அங்கே தெரியுதா எரும மாட்டு தலை, அங்கேயும் பாருங்கள் எரும மாட்டு தலை, எரும மாட்டு கொம்பு. அந்த குரங்கோட விரல், குரங்கோட மண்டை, குரங்கோட விரலை பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து உங்களோட வீட்டை பார்த்தோம்ல, வீட்டை பார்த்து முடிச்சுட்டு இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் நான் சொன்னல நிறைய அந்த மாலைகளெல்லாம் போட்டுட்டு அந்த காலத்து மக்கள் அவங்களையும் நான் காட்டுறேன். விசாரித்து பார்ப்போம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து தெரியாமல் எல்லாரும் வீட்டுக்கும் போக முடியாது. இப்போ நான் அந்த நாகா பழங்குடி மக்களை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பழங்குடி மக்களை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஆப்பிரிக்கா இந்த நாட்டிலலாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. இந்த கடைசி தலைமுறைங்க, இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பழங்குடி மக்களை நம்ம வந்து பார்க்க முடியாது. நீங்களும் பாருங்கள், இவங்க தான் அந்த நாகா பழங்குடி மக்கள். ரொம்ப பழமையான பழங்குடி மக்கள் இந்த கிராமத்தில் இருக்காங்க. இவங்க பாருங்க, இவங்க தலையில போட்டிருக்காங்கல்ல எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல். இவங்களோட அந்த காதுல பாருங்களேன் எவ்வளோ பெரிய துளை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மான் கொம்பு மாதிரி ஒன்று வந்து உள்ள விட்டு சொருவி இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க தலையில அந்த கோழி இறகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல். கருப்பு கலர்ல அந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டேட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க முகத்தில் போட்டிருப்பாங்க. இவங்க முகத்தை பாருங்களேன், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்குல்ல, அதாவது பிளாக் டேட்டூ அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு பாருங்கள் 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 போட்டிருக்காங்கல்ல. இவங்க வந்து 5 பேரை வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வேட்டையாடி இருக்காங்க, அதனால தான் 5 போட்டிருக்காங்க. இந்த மக்கள் பாருங்களேன், இவங்க வந்து 4 பேரை வந்து வேட்டையாடி இருக்காங்க, அதனால தான் 4 அந்த தலை அந்த 4 பொம்மை போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி 4 போட்டிருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. சொங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க பாருங்க. ஓ आपका नाम क्या है? कमशी. ओ नाइस नेम. व्हाट इज दिस? ये क्या है भैया, इसका रीजन है? माथा है। हाँ हाँ पहला आदमी 10 वन काट के हाँ कितना माथा लिया है हाँ और हिसाब में हाँ माला हो गया. ஓ நான் சொன்னலைங்க, அதே தாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த ஹெட் கண்டிங் பண்ணாங்களோ அவங்களோட இவங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இவங்க வந்து 5 பேரோட தலையை வந்து கட் பண்ணியிருக்காங்க இந்த ஆள். அதனால தான் இவங்க வந்து 5 பேரோட அந்த தலையை கட் பண்ணதுனால அந்த மாலையை வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரிஜினலுங்க. அந்த இதுவும் அதே மாதிரி ஒரிஜினல். தோங்குவாங். हाँ हाँ ஓ தோங்குவாங். இந்த மாதிரி வீடுகள் அமைப்பு கொண்டதுங்க இவங்க இந்த நாகா பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட வீடு அமைப்புகள்லாம் பாருங்கள். இந்த நம்ம மூங்கில் மரத்தில் ஒரு தோகைகள்லாம் இருக்கும்ல, அதே தோகை தான் இது. அதே மாதிரி இவங்க வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து தண்ணியெல்லாம் உள்ளே வராதுங்க. இதை தான் வந்து அவங்க வீடுகளை வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியும் மூங்கில் மரம், அந்த மூங்கில் மரத்தில் வந்து அவங்க வீடுகள் அமைச்சிருக்காங்க. ஆயுதம், அந்த ஆயுதத்தோடு உட்காந்துருக்காங்க.
இவங்க இங்கே உட்காந்துருக்கட்டும், நம்ம அப்படியே வந்து இவங்களோட வீடுகளை வந்து சுற்றி பார்க்கலாம். வீடுகள் வந்து எந்த அளவுக்கு பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இவங்களோட கிச்சன். எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, மாமிசத்தை வந்து சமைக்கிறதுக்காக. இவங்க வந்து பெரும்பாலும் அந்த நம்மள மாதிரி அந்த பாத்திரங்கள்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டு மேலே வந்து மாமிசத்தை தூக்கி வச்சுருவாங்க. அந்த பாருங்கள், மாமிசம் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வேட்டையாடுறோம்ல, இதே மாதிரி இவங்க வந்து எருமை மாடு இதெல்லாம் வேட்டையாடுறாங்கல்ல, எருமை மாடு, குரங்கு அதெல்லாம் அறுத்து கறி அறுத்து இதில் வச்சுருவாங்க. இது அப்படியே வந்து வெந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டுங்க. நம்ம ஊர்லலாம் அது பார்த்துருப்பீங்க, இந்த பானைகள், பழைய காலத்து பானைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த அளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்காது. இது வந்து ரொம்ப 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 பழையம். அதாவது இந்த டைமில் பண்ணக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்து இந்த பானை இது இன்னும் வச்சுருக்காங்க. கன் வச்சுருக்காங்க பாருங்கள், துப்பாக்கி. இங்கே பாருங்களேன், 1 2 3 4 துப்பாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த துப்பாக்கி வச்சுருக்காங்களே, இவங்க வந்து ஆர்மிக்காரங்களும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பழங்குடி மக்களில் இங்கே மியான்மரோட பழங்குடி மக்கள் சொல்லப்போனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸும் கிடையாது, அதாவது மியான்மர்லேருந்து வந்தவங்க. ஆனால் துப்பாக்கி வந்து சரியான வெயிட்டாக இருக்குங்க, பயங்கர வெயிட்டாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாட்டிக்குவாங்க. கழுத்தில் மாட்டிக்கிட்டு இதை வந்து சுடுறது பாருங்க. வஜன் ஜாதா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 கிலோட்ட இருக்கும். அது சரியான வெயிட்டாக இருக்குது. பழங்குடி மக்களோட நம்மளும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் பாருங்க. माइतों में हाँ 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 थैंक यू कैसे बोलेंगे? Thank you means माइतोंग हाँ so माइतोंग அப்படினா thank you அப்படின அர்த்தம். அவங்க தான் இவங்களோட லாங்குவேஜ்ல. so thank you. इनका एज कितना है? how old are you? Gango bhi hai. हाँ 85 ஓ 85 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு இவங்க. so okay thank you. माइतों long wa mui la hap pa maitong le ya Nang harat ngalaya में आया है, फोटो खींच लिया है, बहुत अच्छा लगा. हाँ hawan ma cha cha langan ba dien ma दुनिया को वो पंगा है, हाँ, पंगा. आज दिखता है, कल में mai तो ta अच्छा ni ko am na ha ka ti wa ni la ka ba kong a to nam mui phai le mong che le chen mai la ya pe DN में आप खना dien me ya pe ya we a cha ji shu an to பாருங்க, துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இவங்க இந்த துப்பாக்கி தான் இவங்க வந்து வேட்டைக்கு எடுத்துட்டு போவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காமிச்சேன்? இந்த நாகா பழங்குடி மக்களை பற்றி காமிச்சேன், இந்த நாகா பழங்குடி மக்களோட வசிப்பிடத்தை காமிச்சேன், இங்கே உள்ள ராஜாவோட வீடு பாதி இந்தியாவிலையும் பாதி மியான்மர்லையும் இருக்கிறத காமிச்சேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், ஒரு கல் ஒன்று தெரியுதா? அந்த கல் வந்து நம்ம இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டர் கல்லுங்க. அந்த இடம் தான் வந்து பார்டர். அங்கே பாருங்களேன், இதை தாண்டி நீங்கள் அங்கிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், மியான்மருக்கு போயிருவீங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறத வந்து பாருங்கள், இந்தியாவில் நின்றுட்டுருக்கேன். இந்த எல்லைக்கல்லை தாண்டி அங்கிட்டு போகிறேன். அவ்வளோதான், மியான்மரில் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் திரும்பி நான் வந்து இந்தியாவுக்குள்ளே போகிறேன். பாருங்கள், இந்தியாவுக்குள்ளே வந்துட்டேன். இந்த கல்லில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து அந்த பார்டர் வந்து பிரித்தாங்கல்ல 1970 1971 வரையும். ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், பாரத் இந்தியா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள், இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இது வந்து மியான்மர் லாங்குவேஜில் எழுதியிருக்கு, அதாவது பர்மிஷில் எழுதியிருக்கு. இதுலேயும் அதே தான் எழுதியிருக்கு. அவங்களோட அதாவது எல்லையை வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து மியான்மர் சைட்லேருந்து அவங்க வந்து எல்லையை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. 1970 1971 வரையும் இதான் அந்த எல்லை. நீங்கள் வந்து வித்தவுட் பாஸ்போர்ட், அதாவது வித்தவுட் விசா இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம வந்து பாருங்களேன், மியான்மர் உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். அதே மாதிரி வித்தவுட் விசா இல்லாமையே மறுபடியும் நம்ம வந்து இந்தியா உள்ளே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த கிராம மக்கள் இருக்காங்கல்ல, இந்த கிராம மக்கள் வந்து 2 விதமான பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மியான்மர் பாஸ்போர்ட், இன்னொன்று நம்ம வந்து இந்தியா பாஸ்போர்ட். எதுக்கு அப்படின்னா, இந்த கிராமம் இருக்குல்ல, இந்த கிராமம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து மியான்மரில் இருக்குது, பாதி வந்து இந்தியாவில் இருக்குது. இதை வந்து பிரித்தாங்கன்னு சொன்னால, அதாவது 1970 1971 வரையும். அப்போ இந்த கிராம மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லையா அந்தளவுக்கு. ஸோ விழிப்புணர்வு இல்லாததுனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது கிராமம் ஏதோ பிரிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, இந்த கிராமம் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா மியான்மரில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் தெரியுது பாருங்க தூரமா, அதாங்க வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் வில்லேஜ். ஸோ இதுவே பார்த்து மியான்மர் வில்லேஜ் தான். ஆனால் வந்து அங்கெல்லாம் வீடுகள்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த சைடும் வந்துக்குவாங்க. இங்கே உள்ள இந்தியா மக்கள் வந்து நம்ம மியான்மருக்கும் போய்க்குவாங்க. இந்த மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் வந்து பிரிச்சாங்கல்ல, அப்போ வந்து இந்த கிராமத்தில் வந்து என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கன்னா, ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இந்த கிராமத்தில் உள்ளவங்க மியான்மருக்கும் போகலாம், மியான்மரில் உள்ளவங்க இந்த கிராமத்துக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது வந்து இந்த மக்களுக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து அந்த சைடு போக முடியாது, அந்த மக்கள்
வந்து இந்த சைடு போக முடியாது. ஆனால் இருந்தும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த கிராம மக்கள் வந்து இந்த சைடு வந்துடுறாங்க. இந்த கிராம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மருக்குள்ள ரொம்ப 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 எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. எந்த வழியில் தெரியுமா போகிறாங்க, இங்கேருந்து பாருங்களேன், ஒரு ரோடு ஒன்று தெரியும், நான் வந்து அங்கேருந்து காமிக்கலாம், அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. அந்த சைடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போகுது. அந்த ரோடு வழியாக போனோன்னா நம்ம வந்து மியான்மர் உள்ள, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் தாங்க. இப்போ நான் நிற்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் தான். ஏன்னா அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் தாண்டி வந்துட்டேன். ஸோ அந்த ரோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கெல்லாம் மக்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் போயிட்டு இருக்காங்க. நான் அங்கே தெரியல ஒரு தூரமாக ஒரு வியூ பாயிண்ட், அங்கேருந்து காட்டுறேன், அந்த ரோடு தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா 3 தீவிரவாதிகளை வந்து சுட்டிருக்காங்க. அதாவது இந்த லோக்கல் தீவிரவாதி, அதாவது இந்த ஊரில் உள்ள தீவிரவாதிகள் இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி பைசா பறிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் வச்சிருந்தாங்கன்னா பறிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யவும் இங்கே உள்ள ஆர்மிக்காரங்க வந்து சுட்டுட்டாங்க. ஆனால் இது நேற்றே எங்களுக்கு வந்து தகவல் வந்துருச்சு. நாங்கள் வரும்போதே இந்த தகவல் வந்து எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து மாற்றி வந்தது, அதாவது வேற மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து டூரிஸ்ட்டை வந்து சுட்டுட்டாங்க, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து தகவல் வந்தது. ஆனால் அது போய் இந்த கிராம மக்களை தான் நம்ம வந்து ஆர்மிக்காரங்க வந்து சுட்டாங்க. அது எனக்கு எப்படி தெரியும்னா, இங்கே வந்து நம்ம தமிழ் ஆர்மிக்காரங்க ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் இங்கே நிற்காம, இது ஏன்னா ஒரு காடு மாதிரி இருக்கிற பகுதி, பின்னாடி எங்கள் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அதை காட்டிட்டு நான் வந்து கீழே போயிட்டு, இன்னும் கீழே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு, வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே இருந்தாங்க அந்த வியூ பாயிண்ட் ஒன்று சொன்னால, அது இந்த மலை மேலே ஏறி கொஞ்சம் ஒரு 5 அல்லது ஒரு 10 நிமிஷம் வந்து நடந்து போகணும் அப்படின்னாங்க. நான் காட்டுறேன், இங்கே பாருங்களேன், இங்கே உள்ள யாருமே வீடுகள்லாம் இருக்காது. அங்கே ஒரு வீடு இருக்குல்ல, அதெல்லாம் சாத்தி இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதி அப்படிங்கிறாங்க. நான் தான் அங்கே சொன்னல, மனிதர்களை வேட்டையாடி இவங்க வந்து அந்த மாமிசத்தை வந்து சாப்பிடுவாங்களாம். ஆனால் இது இப்போ வந்து கிடையாது. அந்த காட்டுனால ஒரு 3 பேர், அதான் அவங்களோட கடைசி தலைமுறை, அந்த மனிதர்களை வேட்டையாடின கடைசி தலைமுறை அவங்க தான். அந்த மியான்மரில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபத்தானவங்க. ஏன்னா இந்த நம்ம இந்தியன்ஸ் கிடையாது, இந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் கிடையாது, இடம்பெயர்ந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்தே நம்ம காட்டலாம். ஏன்னா அந்த ஹை பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வழிமறிச்சு எது வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து இங்கேருந்தே காட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ரோடை காமிச்சிடுறேன். அங்கே தெரியுது பாருங்கள் ரோடு, அங்கே தெரியுதா ரோடு, அந்த ரோடு தான் அந்த மியான்மர் உள்ள அந்த கிராமத்துக்கெல்லாம் போகிறது. அங்கே தெரியுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மியான்மரோடது. இதுவே மியான்மர் தான். இதுவேனா நான் நிற்கிற இடமே மியான்மர் தான். அதான் எல்லா கல் வந்து அங்கே இருக்கு. சரி வாங்க, அப்படியே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படியே கீழே இறங்கி போயிட்டு நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸை சொல்கிறேன். நீங்கள் எப்படியெல்லாம் இங்கே வரணும், பர்மிட் எடுக்கணும்னு சொன்னல, அதாவது ILP இன்னர் லைன் பர்மிட் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர முடியாது. எதுக்காக அப்படின்னா, இது வந்து மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் பார்டரில் இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னர் லைன் பர்மிட் எடுத்தால் மட்டும் தான் இங்கே வர முடியும். நீங்கள் வந்து நாகாலாண்டில் வரும்போது உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது அங்கே உள்ள செக் போஸ்ட்டில் நீங்கள் வந்து பர்மிட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் எடுக்கலைனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், ஆர்மிக்காரங்க இருக்காங்க. ஆர்மிக்காரங்க உங்களை 100% செக் பண்ணுவாங்க. பர்மிட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறாப்புல இருக்கும், அப்படி இல்லைனா ஃபைன் கட்டுறாப்புல இருக்கும். ஸோ அதனால் பர்மிட் வந்து எடுத்துட்டு வாங்க. பர்மிட் எடுக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ILP அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நாகாலாண்டு ILP அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிலே வரும், எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஆஃப்லைனில் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மணிப்பூரில் என்ன தெரியுமா பண்ணோம், அதாவது உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் மணிப்பூரில். ஸோ ILP எடுக்கலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 1000 ரூபா, அதாவது ILP எடுக்கிறதுக்கு. என்னோட ILP 3 மாதத்துக்கு கொடுத்தாங்க, இன்னும் 3 மாதத்துக்கு இருக்குது, இந்த பாக்கெட்டில் இருக்குது. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நாங்கள் வந்து கார்டு எடுத்துகிட்டு வரல, ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து மணிப்பூர்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எதுக்காக அப்படின்னா, மணிப்பூரில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து அங்கே அவ்வளோ வீடியோ வந்து எடுக்க முடியாது. நாங்கள் வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் ஆகணும். அங்கேருந்து மிசோரம்லேருந்து மணிப்பூர் வழியாக வந்து நாகாலாந்து வந்தோம். ஸோ அங்கே எங்களை எந்த வீடியோ எடுக்க முடியல. அங்கே மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த கிராமத்தில் கல்வி எந்த மொழியில் கற்பிக்கிறாங்க தெரியுமா? பர்மிஷ் மொழியில். இங்கே பாருங்க, போட்டிருக்கு பாருங்க, மியான்மர் ஸ்கூல்னு ஒன்று சொல்லிட்டு. போய் பார்ப்போம் ஸ்கூலுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரோட்டை வந்து தாண்டி போகக்கூடாது. இந்த ஸ்கூல் வரையும் தான் நமக்கு வந்து அந்த ஆர்மிக்காரங்க வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணாங்க, இதை தாண்டி நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு. இந்த ஸ்கூல் பாருங்களேன், மேலே எழுதியிருக்காங்க பாருங்கள் பர்மிஷ் லாங்குவேஜில். ஸோ மியான்மர் ஸ்கூல் இது. இங்கே கூட போர்டு போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இது வந்து பர்மிஷ் மொழி, மேலே வந்து நம்ம இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஃப்ளாக், இது வந்து மியான்மர். வாவ், இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட். ஸோ அங்கே வந்து யாருமே கிடையாது இப்போதைக்கு, குழந்தைங்கள்லாம் போனதுனால நம்மளும் இங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்க வேணாம். இதான் அந்த ரோடு. மேலேருந்து மலை மேலேருந்து பார்த்தோம்ல, அதே ரோடு தான் இது. இன்னொரு பழங்குடி மக்களை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இவங்களும் அந்த பழங்குடி மக்கள். இவங்களோட அந்த முகத்தை பாருங்களேன், அந்த டேட்டு வந்து குத்திருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்களா, அந்த ஃபேஸில் வந்து, அதாவது பிளாக் டேட்டு குத்துறது. மாத்ரா அடியா இல்லை, மாத்ரா அடியா இல்லை, மாத்ரா. இது வந்து உண்மையான போனுங்க. இங்கே பாருங்கள், நான் தொட்டு பார்க்குறேன், உண்மையான எரும மாடு. இந்த சைடு கண்ணு இருந்தது, எரும மாட்டு கண்ணு இருந்தது.
இதே எருமை மாட்டு கண்ணு இருந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் இவங்க வந்து வேட்டையாடினாங்க. ஓ, இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. Miton itu buffalo. ஆஹா, பஃபெலோ. Yes. யூ ஹண்டிங்? Yes, yes. ஓ, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடின பஃபெலோ. வாவ். ஸோ நான் சொன்னல மனிதர்களையும் வந்து வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள்ட்ட வந்து கேட்டு பார்ப்போம். அதாவது மனிதர்களை வேட்டையாடின அந்த எலும்பு வந்து நீங்கள் அந்த மண்டை ஓட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து அவங்க அந்த மனிதர்களை வேட்டையாடி அந்த எலும்பு கூடலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், பஃபலோட தலை. கீழே வந்து உணவு சமைச்சிட்ருக்காங்க. என்ன தெரியுமா சமைக்கிறாங்க? மாமிசம் தான் சமைக்கிறாங்க. அதாவது என்ன மாமிசம் அப்படின்னு நான் சொல்லி கேட்கல, ஏன்னா சமைக்கும்போது அவங்கள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நினச்சிப்பாங்க. இதில் பாருங்களேன், இது வந்து பஃபெல்லோ தெரியுதா? பஃபெல்லோட வாய் இங்கேயும் இருக்குது பாருங்கள் நிறையா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மக்கள் வந்து இருட்டில் தாங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இது வந்து வால், எருமை மாட்டு வால். இது அந்த எருமை மாட்டோட தலை, எலும்பு நிறையா இருக்குது இதில். இங்கே பாருங்கள், கீழே சமைச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த மக்கள் சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிடும்போது காட்டுறேன் என்ன சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்போம். அந்த கண்ணெல்லாம் அவங்க வந்து வேட்டைக்கு வந்து யூஸ் பண்ணுற கன்று. எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்காங்க கன். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எருமை மாடு சமைக்கலாம், அதாவது பன்னிக்கறி சமைச்சிட்ருக்காங்க, இருட்டில் சமைச்சிட்ருக்காங்க. அதை இப்போ உங்களுக்கு காட்ட முடியாது. அதனால் இந்த ஒரு பன்னியோட வளர்க்குறாங்கள குடோனு, நம்ம எப்படி ஆடு மாடெல்லாம் வளர்ப்போம்ல, அதே மாதிரி இவங்க வந்து பன்னி வளர்த்துட்ருக்காங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், நம்ம வந்து எப்படி ஆடு மாடெல்லாம் வளர்ப்போமோ அதே மாதிரி இவங்க வந்து அந்த செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் பன்னிக்கு. ஓ, ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் பன்னி. ஸோ இது வந்து பாருங்கள், இதில் வந்து 2 பன்னி இருந்து தான். அந்த 2 பன்னியை வந்து முந்தா நாளே வந்து கட் பண்ணிட்டாங்களாம். அதை கட் பண்ணிவிட்டு இவங்க வந்து உப்பு கண்டம்லாம் போடுவாங்களாங்க. நம்ம எப்படி உப்பு கண்டம் போடுவாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து அரிஞ்சு உப்பு கண்டம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எப்படி மாட்டு கொட்டாய் இருக்குமோ அதே மாதிரி இது பன்னிக்கு வந்து அந்த கொட்டாய் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பன்னீர் கிடக்கு பாருங்கள். ஸோ இங்கேயும் வரும் பன்னி கிடக்கு. அங்கேயும் கிடக்கா? அங்கேயும் ஒரு பன்னி இருக்குது. மொத்தம் 3 பன்னி. ஸோ இந்த மக்கள் வந்து இதை தான் இப்போ வந்து உணவாக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். தட்டியில் வந்து பன்னிக்கறி சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பன்னிக்கறி சாப்பிட மாட்டோம். அதனால் நான் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இங்கேருந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நேரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன்னு வச்சுங்களேன், என்னையும் சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம வந்து அங்கே சாப்பிட மாட்டோம், ஏதாவது சொன்னோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து நான் கிளம்புறேன். ஸோ இவங்க தாங்க அந்த லாஸ்ட்டு அந்த ஹெட் ஹண்டர் சொன்னல, அது இவங்க தான். चलिए आपसे मिलकर बहुत खुश हुआ. तो मैं यहाँ से निकल रहा हूँ. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புவோமா? இந்த பழங்குடி மக்களை வந்து கோனாக் பழங்குடி மக்கள்னு சொல்கிறாங்க. மொத்தம் 600 பழங்குடி மக்கள் இருக்காங்களாம். அந்த 600 பழங்குடி மக்களும் மியான்மர்லேருந்து இங்கே வந்தவங்களாம், நம்ம இந்தியன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஹோம் ஸ்டே நான் சொல்லியிருந்தேன்ல எங்கே தங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹோம் ஸ்டே தாங்க இருக்கிறதுலேயே செம்ம பெஸ்ட்டான ஹோம் ஸ்டே. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா பார்டருக்கும் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹோம் ஸ்டே. அதாவது இந்த வாசலில் நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னா பார்டர். ஸோ இந்த ஹோம் ஸ்டே தான். ஹோம் ஸ்டேவே உள்ளே போய் காட்டுறேன். ரூமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 இந்த ஒரு நாள் வாடகை இந்த ரூமுக்கு. ஸோ உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கேயே சமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போய் சாப்பிட வேண்டியதில்லை. வெளியில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இங்கே ஹோட்டலே கிடையாது நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இந்த ஹோம் ஸ்டே தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரிசப்ஷன். சாப்பாடு வந்து இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், டைனிங் டேபிள், இங்கே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரூம் வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த நாகாலாந்து மக்களோட கல்ச்சரை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொம்மைகள், அந்த உருவ பொம்மைகள், அதே மாதிரி இந்த கூரைகள்லாம் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து நாகாலாண்டோட மக்களோட அந்த ட்ரெடிஷ்னல் இந்த வீடெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ரிசப்ஷனை வந்து வச்சுருக்காங்க. சாப்பாடு கொஞ்சம் வந்து ஹை, அதாவது ஒரு நார்மல் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. நீங்கள் சிக்கன் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா 350 ரூபா இங்கே. அதான் சாப்பாடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ரூம் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து டபுள் பெட்டு. நான் மட்டும்தான் இருக்கேன், ஏன்னா வந்து சிங்கிள் பெட்டு இங்கே கிடையாதான். இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய பெட்டு. இது வந்து யாருமே தங்கலை, அப்படியே தான் கிடக்கு. நான் எங்களோட பேக்கு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். பாத்ரூமெல்லாம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் மட்டும் வராது. குளிர்காலத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஹாட் வாட்டர் இல்லை. மற்றபடி ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய இடம் திமாப்பூர். அங்கே நம்ம வந்து வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.